ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சுகேஷ் ஆனந்த், அடா 247 தமிழ்லேருந்து. ஓகே, ஸோ லைவ் வந்துட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கமெண்ட் நோட்டை தட்டி விட்டுருங்க. எவ்ரி திங் ஓகே, வில் ஸ்டார்ட். கோவிந்தன், ஹலோ ஹாய்ங்க. யா ஓகே, டன். சத்யதமிழ், ஹலோ ஹாய் சார். யா ஓகே, சூப்பர். ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ஓகே ஃபைன். நம்ம இந்த எண்ணிக்கை சீரீஸ் சக்கரவியூகா சீரீஸில் புத்திசம் டாபிக் வந்து பார்க்குறோம், பௌத்தம். ஓகே, ஸோ ஒன்லி புத்திசம்லேருந்து மட்டுமே 25 கொஷின்ஸ். ஓகே, ஸோ டாபிக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கேன் முன்னாடியே உங்களுக்கு. ஸோ படிச்சுட்டு வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு கூடவே கவர் பண்ணிகிட்டே இருப்பீங்க டெய்லி. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து கொடுத்த டாபிக் ப்ராப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா புத்திசம் டாபிக் முடிச்சிருக்கீங்க. அண்ட் தென் வேதிக்கில் லேட்ரு ஏர்லி வேதிக் முடிச்சுக்கோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அண்ட் தென் வந்து 3 முடிச்சுக்கோம். ஹிஸ்ட்ரியில் 3 டாபிக் முடிச்சிட்டோம். ஓகே, கெமிஸ்ட்ரியில் 1 முடிச்சிருக்கோம், கரெக்டாக? யா, கெமிஸ்ட்ரியில் 1, அதுக்கு அடுத்தது பாலிட்டியில் 1, அண்ட் தென் ஃபிசிக்ஸில் 1. ஓகே, யா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா பாட்டனி, ஜுவாலஜி ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஒன் பை ஒன் நம்ம கொண்டு போயிட்டே இருப்போம். ஸோ ஓவர் த பீரியட் எக்ஸாம் முடிச்சு 1 மந்த் நீங்கள் பார்க்கும்போது அகௌண்ட் இதில் கொஞ்சம் பாதி, இதில் எல்லாம் முடிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ திரும்பவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மற்ற ஏதாவது டெஸ்ட் சீரீஸோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி, அந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஈஸி. ஏன்னா படித்து டெஸ்ட்டு பண்ண இந்த விஷயங்கள் இது நீங்கள் ஸ்லோவாக தான் கொடுக்குங்க. ரொம்ப பேசிக் பிகினர்ஸ்க்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்துடுவீங்க. 1 to 1.5 மந்த்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோ தான் டிஎன்பிசி, இதில் போய் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஸ்பெஷலி உங்களுக்கு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எவ்ரி 2 வீக்ஸ் மந்த் எண்டில் வந்து நான் உங்களுக்கு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொண்டு போகிறேன். ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு போகிறேன். இப்போ ஜனவரி மந்த் முடிஞ்சது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஒரு 12 டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸில் அது என்ன சார் 12 டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கீம்ஸு, ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸை நான் ஒரு 12 டாபிக்ஸாக ஸ்பிட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு 25 to 30 கொஷின்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், கொண்டு போகிறேன். ஓகேவா? ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம 12 டாப்பிக்காக பிரிக்கும் போது எல்லா கண்டென்ட்டும் உள்ளே வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே நல்லா கோத்ரோ பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி ஜனவரி மந்த், பிப்ரவரி மந்த். ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் அகௌண்ட் ஆகஸ்ட்டில் வருதுன்னா இதுக்கு முன்னாடிக்கு மந்த் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ Jan to August மோர் தென் எனஃப். ஓகே, ஜான் இப்போ தானே முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி, கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துட்றேன். மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸில் நெட்டில் இருக்க எல்லா சப்ஜெக்டிவ் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் இதில் இந்த 12 கரண்ட் அஃபேர்ஸில் கொண்டு வந்துடுவேன். ஓகே, ஸோ நீங்கள் செப்பரேட்டாக ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை என்னோடய கொஷின் பேட்டர்னாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, அது உங்களோட விஷ். பட் நீங்கள் செப்பரேட்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட கொடுக்குறது எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க, அடிஷ்னல் தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் யமுனா ஸ்ரீ, கீதா, கன்னிமொழி, கார்த்திக் எல்லாருக்கும் ஹலோ ஹாய்ங்க. யா சூப்பர் குட். டெலகிராம் ஐடி சொல்லுங்கள் சார். யா, டெலகிராம் ஐடி நான் டிஸ்பிளே பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஸ்லைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். சுவிஷ் அகாடமி புக்கில் எந்த டாப்பிக்கில் புத்திசம் இருக்குது ஸ்பெசிஃபையாக அந்த புக்கில் எங்கே இருக்குன்ட்டு தெரியலைங்க. ஏன்னா எங்கிட்ட அந்த புக்கு இல்லை. ஓகேவா, எங்கிட்ட யூனிட் 8 மட்டும் தான் நான் வச்சுட்ருக்கேன் அந்த புக்கு ரெஃபரன்ஸுக்கு. பட் அந்த புக்கு எக்ஸாக்டாக அதில் எது இருக்குன்னு தெரியல. புத்திசம் சொல்லிட்டு நான் சமைச்சுக்கு பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு புக்ஸ் ஃபுல்லாகவே சமைச்சுக்கு பேஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன். வெளியேந்து எந்த புக்கு நான் ப்ரிஃபர் பண்ணல. உங்களுக்கு வாங்கி படிக்கிறது பெட்ரு, குட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நல்லாவும் இருக்கும். பட் அது உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து, சரிங்களா? எஸ், ஆனால் அந்த புக்கில் அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக எங்கிட்ட இல்லை. ஏன்னா எங்கிட்ட புக் இல்லை. ஓகே, அந்த புக்கு ஃபைன். வெங்கடேஷ், ஜெகதீஷன், ராஜ்குமார், ஹலோ ஹாய்ங்க. யா சூப்பர், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின். Siddhartha was born in a park in Lumbini near Dash. ஓகே, டெலகிராம் ஐடி கேட்டிங்க, அப்படியே ஆன்சர் பண்ணுங்கள். நான் டெலகிராம் ஐடி கீழே டிஸ்பிளே பண்ணிடுறேன்.
ஓகே, இது என்னுடைய டெலகிராம் ஐடி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சித்தார்த்தா வாஸ் born in a park in லும்பினி நியர் டேஷ். ஓகே, சித்தார்த்தா லும்பினியில் ஒரு பூங்காவில் பிறந்தார். அது எந்த பகுதி? ராஜ்கிருஹா, சார்நாத், கபிலவஸ்து, வைஷாலி. ஓகே, சார்நாத், ராஜ்கிருஹா, கபிலவஸ்து, வைஷாலி. ஸோ கொஷின் அப்படியே கொஞ்சம் ஈஸியில் இருந்து டிஃபிகல்ட் லெவலுக்கு கொண்டு போயிருப்பேன். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சி. ஓகே, குட் ஒன். ஸோ அவங்க எங்கே பிறந்தாகு, எப்போ இறந்தாகு, இது வந்து எப்போவுமே டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க பிறந்ததும் அதே மாதிரி ஜெயினிசம் மகாவீர் பிறந்த டேட்டு பிறந்த பிளேஸு இறந்த பிளேஸு ரெண்டுத்தையுமே மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் திரும்ப திரும்ப கேட்டிருக்கான். அடுத்த கொஷின், புத்தா வாஸ் அப்போஸ்டு டு டேஷ். ஓகே, புத்தர் எதனை எதிர்த்தார், இதனையெல்லாம் எதிர்த்தாரா அப்படின்றது கேள்வி. சடங்குகள், தியாகங்கள், சாதி அமைப்பு, மேலே உள்ள அனைத்தும், ரிச்சுவல்ஸ் மட்டும், இல்லை சாக்ரிஃபைசஸ், கேஸ்ட் சிஸ்டம், இல்லை ஆல் தி அபோவ். ஓகே, இதனில் புத்தர் வந்து எதனை எதிர்த்தார், அவரோட கொள்கையில் எது வந்து அவங்க அப்போஸ் பண்ணது எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, ரிச்சுவல்ஸ், சாக்ரிஃபைஸ், கேஸ்ட் சிஸ்டம், ஆல் தி அபோவ், எது? ஓகே, செகண்ட் ஒன். ஓகே, ஃபைன். டி எல்லாத்தையுமே புத்தர் வந்து எதிர்த்தாங்க. ரிச்சுவல்ஸ் அப்படின்னா சடங்குகள் மட்டும் இல்லை, வேள்விகள், சடங்குகள், சாக்ரிஃபைஸ், பலி கொடுத்தல், சாதிய முறை, அதுக்கப்புறமா வந்து பாகுபாடு, எல்லாத்தையுமே அஹிம்சை முறை. அவங்க வந்து என்ன சொல்கிறது, அஹிம்சையை ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா? பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது, அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாங்க. இது காமன், புத்திசமும் அதே தான், ஜெயினிசமும் அதே தான் சொல்லுது. ஸோ பிரச்சனை இல்லை. அடுத்தது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸாமில் எப்போவுமே இந்த மாதிரி கேள்வி கேட்பான். அட்லீஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங்லாவது நீங்கள் டச் பண்ணலாம் இந்த கொஷினை. ஈவெண்ட் இன் லைஃப் ஆஃப் புத்தா சிம்பிளைஸ்டு பை, அதாவது புத்தருடைய வாழ்க்கையை இந்த 5 விஷயங்கள் மற்றும் 5 சிம்பிள்களுக்குள்ளே அடக்கிடலாம். ஓகேங்களா? அது என்னது? பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்கு, ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, புத்தாஸ் பர்த்தை லோட்டஸ் அண்ட் புல் அப்படின்னு சொல்கிறாங்களா, மகாபிஷ்கிரமணா அப்படின்றது ஹார்ஸ் சிம்பிளாக கொடுக்குறாங்களா, இல்லை என்லைட்மெண்ட் அப்படின்றது ஞானம், ஓகே, போதி ட்ரீயை கொடுக்குறாங்களா, இல்லை தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்றதுக்கான சிம்பிள் வீல் அப்படின்னு கொடுக்கப்படுதா, இல்லை பரி நிர்வனா அப்படின்றது ஸ்தூபாவா? ஸோ செப்பரேட் கோர்சஸ் ஃபார் எஸ்எஸ்சி சிஜிஎல் இங்கிலீஷ் அவைலபிள். மகாசங்கரன், எஸ் அஃப்கோர்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு ஆல்டர்னேட் டேஸில் எஸ்எஸ்சி டிஎன்பிசி மாற்றி கொண்டு போயிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ நாளைக்கு வந்து எஸ்எஸ்சிக்கு லைட் டாபிக் வந்து டெஸ்ட் இருக்குது. அது எஸ்எஸ்சி, அது ஒன்லி இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும். ஓகே, செப்பரேட் கோர்சஸ் ஃபார் அண்ட் தென் என்ன கேட்டிங்க, செப்பரேட் கோர்சஸ் ஃபார் எஸ்எஸ்சி சிஜிஎல் இங்கிலீஷ் ஜிஎஸ் அவைலபிள். செப்பரேட் கோர்சஸ்ன்ட்டு இல்லை, எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு கம்பைண்டாக தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். பைலிங்குவலாக தான் இருக்குது, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எல்லா கிளாஸுமே பைலிங்குவல் தாங்க. செப்பரேட்டுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்க்கு மட்டும் செப்பரேட்டுன்ட்டு இல்லை கிளாஸ். ஓகே, எஸ்எஸ்சி சிஜிஎல். அண்ட் ஐ திங்க் நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேட்குறீங்கன்னு நான் இருந்தீங்க. ஓகே, சாரி, நான் மிஸ்டேக்கை நான் புரிஞ்சுக்கிட்டேன். மகாசங்கரன், எஸ், இங்கிலீஷ் கிளாஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது. இங்கிலீஷ் கிளாஸ் கேட்டிங்கன்னா அது செப்பரேட்டாக இருக்குது. கிளாஸ் இங்கிலீஷில் மட்டுமா போகுதுன்னு கேட்டிங்கன்னா பைலிங்குவலாக போகுது. ஓகே, நான் ரெண்டுத்துக்கும் சொல்லிடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைன். அடுத்தது தேர்ட் ஒன் ஆன்சர் டி ஆல் தி அபோவ். எஸ் அஃப்கோர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது கண்டிப்பாக இப்போ நான் இந்த 5லேருந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 1ஆவது எக்ஸாமுக்கு வந்துடும். ஏன்னா மொத்த புத்தரோட வாழ்க்கையுமே இந்த 5 விஷயங்கள்ல இருக்குது. பர்த்து, பிறப்பை வந்து லோட்டஸ் புல் இதை வச்சு சொல்கிறாங்க. மகாபிஷ்கரமனா அவர் வாழ்க்கையை 32 சம்திங், ஓகே, அந்த ஏஜில் வாழ்க்கையை விட்டுட்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு ஞானத்தை நோக்கி நடந்தாங்க, கிளம்பினாங்க. பார்த்தீங்களா? அதை தான் மகாபிஷ்கரம்னா கிரேட் கோயிங். என்லைட்மெண்ட்னா போதி மரத்தில் உட்காந்து ஞானம் பெற்றது, அதனால போதி மரத்தை சிம்பிளாக வச்சுட்டாங்க. ஞானம் பெற்ற உடனே அவங்க என்ன சொன்னாங்க, போதனையே வழங்கினாங்க. அதை வந்து தர்ம சக்கர பிரவர்த்தனான்னுவாங்க. அதுக்கு சிம்பிள் வீல், அதாவது வீல்னா 24 ஸ்போக்ஸ் இருக்கும். வேர்ல்டுன்றது 24 ஹவர்ஸ்க்குள்ளே அடங்கும் அப்படின்ற மாதிரியான சிம்பாலிக்காக சொல்கிற விஷயம். பரிநிர்வனா அப்படின்னா அவங்களுடைய இறப்பை குறிக்குது. அதுக்கு கொடுத்தது ஸ்தூபாஸ். ஓகே, ஸ்தூபாஸ்னால் அவர் இறந்த உடல்கள், அவர் பயன்படுத்திய பொருட்கள் மேலே எழுப்பக்கூடிய ஒரு தூண் போன்ற அமைப்பு தான் ஸ்தூபாஸ். தமிழில் ஸ்தூபிகள் அப்படின்னுவாங்க. ஓகேவா? ஃபைன். 4வது கேள்வி,
Earliest Buddhist literature which deal with the stories of various birth of Buddha or dash. இது பல தடவை கேட்ட கேள்வி. பெய்ட் லைவ் கிளாஸ் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். மகாசங்ககன் எஸ் பெய்ட் லைவ் கிளாஸில் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, எல்லா டாபிக்ஸுமே கொண்டு போய்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக இருக்குது, இங்கிலீஷுக்கு மேக்ஸ் இருக்குது. பட் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் செப்பரேட்டாக இல்லை. ஓகே, எல்லாமே கலந்து இருக்குது. பட் இங்கிலீஷ் மட்டும் வேணால் கூட உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் ஜிஎஸ் மட்டும் செப்பரேட்டாக இல்லை. இங்கிலீஷ் ஜிஎஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கம்பைண்டாக தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஃபைன். அதுக்கு அடுத்தது டிஎன்பிசி கேம் ஹிட் லைக் பட்டன். யா, எனக்காக அவங்க சொல்லிட்டாங்க, சூப்பர். எல்லாரும் அப்படி லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ஆன்சர் வந்து என்னது? அதாவது புத்தரின் பல்வேறு பிறப்புகளின் கதைகளை கையாளும் ஆரம்ப கால பௌத்த இலக்கியங்கள் எது? வினய பிடகா, சுட்ட பிடகா, அபிதம்ம பிடகா, ஜாதக கதைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, விச் ஒன்? ஓகே, எஸ், ஆன்சர் வந்து இட்ஸ் ஏ ஜாட்டகா டேல்ஸ். நல்லா தெரியுங்க, ஜாதகா டேல்ஸ் அப்படின்னு வாங்க. இது ஜாதக கதைகள் அப்படின்னா புத்தருடைய ஒவ்வொரு பிறப்பும் அந்த ஒவ்வொரு பிறப்பில் அவர் என்னவா பிறந்து அவர் மக்களுக்கு என்ன கருத்தை சொன்னாங்க அப்படின்றத வந்து இந்த கதைகள் மூலிமா மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதுதான் ஜாதக கதைகள். இப்போ இப்போ கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும், இந்துசம் ஆகட்டும், எது வேணாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்னது? அடுத்த இன்னொரு பிறப்பில் இப்போ அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு கடவுள் வருவாங்க, மக்கள் நல்வழிப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே மத கதையை வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு கதையிலேருந்து எல்லாமே சொட்டது, அதனால் அப்படி தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பௌத்தத்துலேயுமே அடுத்த இன்கார்னேஷன் புத்தர் வருவாகு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, அதை வந்து இந்த ஜாதக கதைகளில் சொல்லுவாங்க. சரிங்களா, ஃபைன். 5வது கேள்வி அபவுட் புத்திசத்தை பற்றின. இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். சார் லைட் டிஎன்பிசி டாபிக் யூஸ் ஆகுமா சார்? கண்டிப்பாக வெங்கடேஷன், டிஎன்பிசிக்கு யூஸ் ஆகும். பட் நான் எஸ்எஸ்சி பேட்டர்னில் வச்சுட்டு உங்களுக்கு திரும்பி லைட் டாபிக் டிஎன்பிசி வரும்போது கொஞ்சம் கொஷின்ஸ் அதுலேருந்து இப்போ 25 கொஷின்ஸ் வைக்கிறேன்னா எஸ்எஸ்சிக்கு, அதுலேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் காமனாக இருக்கும். மீதி 15 கொஷின் டிஎன்பிசி ஓரியன்டாக கொஞ்சம் கொஷின்ஸை மாற்றி இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா, பட் நீங்கள் ரெண்டும் வாட்ச் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 25, இதில் ஒரு 25, பட் அதில் வந்து ஒரு 15 கொஷின்ஸ் விட்டுருங்க. 15 கொஷினில் ஒரு 35 கொஷின்ஸ் புதுசாகும், 15 கொஷின் காமன் ஆகும். ரெண்டு நீங்கள் எஸ்எஸ்சி டிஎன்பிசி ரெண்டுத்துலேயும் ஃபாலோ பண்ணாலும் 15 கொஷின் காமன் ஆகும், மற்றது டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா, தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு 35 கேள்வி எக்ஸ்ட்ரா கிடைக்கல, 10 கேள்வி ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணால் அப்படி கிடைக்கும். ஏன்னா லைட் வந்து நான் உங்களுக்கு என்சிஆர்டி பேஸ் பண்ணி கொடுப்பேன், உங்களுக்கு சமச்சு பேஸ் பண்ணி கொடுப்பேன். அதனால் ஃபைன், ஆன்சர் பண்ணுங்கள். இது புக்கு நீங்கள் படிச்சிருந்தா தான் இந்த கொஷின் ஆன்சர் புரியும்ல பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் சென்டென்ஸ் புக் அப்படியே போனீங்கன்னா புக் சென்டென்ஸ்லேருந்து எடுத்து வச்சுருப்பேன், கொஞ்சம் நான் மாற்றிருக்கேன். நியூ ஐடியாஸ் எமர்ஜ் அமங் த சர்வஸ்திவதின்ஸ் அண்ட் மகாசங்கிகாஸ். இட் லெட் டு தி எமர்ஜென்ஸ் ஆஃப் மகாயனா அண்ட் இணையனா. அது சர்வஸ்திவதின்கள் மற்றும் மகாசங்கிகளுக்கு இடையே புதிய யோசனைகள் தோன்றின. இது மகாயனா மற்றும் இணையனா தோன்றுவதற்கு வழிவகுத்தது. அடுத்தது மகாயனா ஆர் லெஸ்ஸர் வெஹிக்கிள் பிகம் பாப்புலர் அண்ட் இணையனா அப்படின்றது வந்து ஓகே இனிஷியல் இந்த இந்தியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட் இஸ் இட் ஆன்சர்? 5th ஒன். ஓகே, எது சரியான பதில்? ஓகே, ஆன்சர் 5th ஒன். என்ன கொடுத்துருக்கீங்க? A1 சார் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. சார் ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் டாபிக் பார்த்துருக்கேன் சார் எஸ்எஸ்சி சிலபஸில், அதனால் கேட்டேன் சார். ஃபிசிக்ஸ் டாபிக் பார்த்து ஓகே ஃபைன், தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அதில் இருக்கிற 15 கேள்வியை மட்டும் புதுசாக மாற்றும், மற்றபடி 10 கேள்வி அதே தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ தான் ஒரே டாபிக் எடுக்க முடியாது, எவ்வளோ எடுத்தாலும் ரிப்பீட்டட் வகை தான் செய்யும். ஓகே, 10 கொஷின் எஸ்எஸ்சிக்கும் டிஎன்பிசிக்கும் காமனாக இருக்குங்க. ஒரு 15 கொஷின்ஸ் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்சி பேஸ் பண்ணியிருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிசி பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ், 5th ஒன் ஆன்சர் வந்து ஏ. பிகாஸ் மகாயனா ஆர் லெஸ்ஸர் வெஹிக்கிள் இல்லை, மகாயனான்றது கிரேட்டர் வெஹிக்கிள், அதாவது பெரிய பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிறிய பாதை இல்லை, மகாயனான்றது பெரிய பாதை. அப்போ ஆப்ஷன் இது தப்பு. அப்போ ஏ மட்டும் தான் ஆன்சர். ஓகேவா, 5th ஒன் ஏ. ஓகே, குட். 6th கொஷின் அபவுட் புத்திசம் ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட். ஓகே, அபவுட் புத்திசம் ஸ்டேட்மெண்ட் நாட் கரெக்ட். விக்ரமஷிலா யூனிவர்சிட்டி was an important center of Buddhist learning and was patronized by Palas. Okay, Nalanda University in Bihar was an important center of Vajrayana Buddhism. விக்ரமசீலா பல்கலைக்கழகம் பௌத்த கற்றலின் ஒரு முக்கிய மையமாக இருந்தது மற்றும் பாலர்களால் ஆதரிக்கப்பட்டது. பீகாரில் உள்ள நலந்தா பல்கலைக்கழகம்
வஜ்ராயன பௌத்த மதத்தின் முக்கியமான மையமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Which one is right, which one is wrong? Option E 1 only, option B 2 only, option C both 1 and 2, option D none of the above. Okay, which one is the answer? Vikramashila University was an important center of the Buddhist learning and was patronized by Palas. Palas அப்படின்றது வந்து ஒரு டைனாசிட்டி, அது ஓகேங்களா, பாலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைனாசிட்டி. So the answer is yes, sixth one answer வந்து it's in a D, because எல்லாமே கரெக்ட், பட் சின்ன மிஸ்டேக் என்னன்னா இது விக்ரமஷிலால இது நலந்தா யூனிவர்சிட்டி வரும், இது நலந்தால இது விக்ரமஷிலா யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ விக்ரமஷிலா யூனிவர்சிட்டி வாஸ் இம்பார்ட்டன்ட் புத்திஸ்ட் லேர்னிங் சென்டர், வாஸ் பேட்ரனைஸ்ட் பை பாலாஸில். நாலந்தா யூனிவர்சிட்டி தான் வந்து இம்பார்ட்டன்ட் லேர்னிங் சென்டர். ஓகேவா, அதே மாதிரி விக்ரமஷிலா யூனிவர்சிட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா வஜ்ராயன புத்திசம் ஓகே ஃபாலோ பண்ணுது. ஸோ நாட் கரெக்ட் கேட்டிருக்கல. ஸோ இதுவும் நாட் கரெக்ட் தான், இதுவும் நாட் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து சி. ஆன்சர் வந்து சி. ரெண்டுமே நாட் கரெக்ட் தான், போத் 1 and 2. ஓகே, ரெண்டுமே நாட் கரெக்ட் தான். கொஷின் நானும் ஆன்சர் மாற்றி போட்டிருக்கேன். ஆக்சுவலி நாட் கரெக்டுன்னு கொடுத்துட்டு கரெக்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஆன்சர் வந்து சி. விக்ரமஷிலா வஜ்ராயனம் நாலந்தா பாலாஸ். எஸ், எக்ஸாக்ட்லி, ரெண்டுமே வந்து ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஏன்னா நாங்கள் மாற்றி கொடுத்துருக்கேன், நான் கேட்டிருக்கிறதுங்க நாட் கரெக்டு தான். ஓகே, ஸோ ஆன்சர் போத் 1 and 2. எப்போ இந்த மாதிரி நாட் கரெக்டு, இன்கரெக்டு இல்லை ஸ்டேட்மெண்ட் ராங்கு அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுல தப்பாக புரிஞ்சுப்போம். ஓகே, குட். 7th கொஷின். ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அபவுட் பிட்டகாஸ். ஓகே, பிடகங்கள் பற்றின விவரம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிட்டகாஸ். இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இது லாஸ்ட்டாக வந்த தொடர்ச்சியாக வந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாமு, அதுக்கப்புறமா குரூப் 4 எக்ஸாமு, அதுக்கு முன்னாடி வந்த ஒரு எக்ஸாமுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இந்த 4 பாயிண்ட்லேருந்து திரும்ப 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 கொஷின்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தான். சரிங்களா? ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். வினயபிடகா டீல்ஸ் வித் மொனாஸ்டிக் ரூல்ஸ் அண்ட் மாரல் டிசிப்ளின். வினயபிடகா துகவக விதிகள் மற்றும் தார்மீக ஒழுக்கங்களை கையாள்கிறது. சுத்தப்பெட்டகா டுவெல்ஸ் அப்பான் டிஸ்கோர்சஸ் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் த புத்தா. புத்தகின் சொற்பொழிவுகள் மற்றும் போதனைகளை சுற்றப்பெட்டகம் வாழ்கிறது, அதாவது வழங்குகிறது. அப்படி தமிழில் விட்டுருங்க. அபிதம பெட்டகா எக்ஸ்போன்ஸ் புத்திஸ்ட் ஃபிலாசபி. அபிதம பெட்டகம் பௌத்த தத்துவத்தை விளக்குகிறது. சுத்தப்பெட்டகா விச் கண்டைன்ஸ் த டீச்சிங் ஆஃப் புத்தா இஸ் டிவைடட் நிகாயஸ். புத்தகின் போதனைகளை கொண்ட சுட்டப்பெட்டகா நிகாயங்கள் என்று பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ விச் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர்? 1 and 2, 2 and 3, 1 and 3, all the above. Okay, which one? இந்த கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்கா என்ன? 7th one D. புக்கிலேருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்ததுனால கொஷின்ஸ் கொஞ்சம் அப்படி தெரியும். இப்போ நீங்கள் போயிட்டு 11th ஸ்டாண்டர்ட் புக்கு எடுத்து படிக்கும்போது இந்த சென்டென்ஸை படிக்கும்போது அப்படியே மைண்டில் நின்றுடும், பதிஞ்சிடும். ஓகே, அதனால தான் புக்கு கொஷின்ஸாகவே நான் வந்து 25 கொஷின்ஸில் 20 கொஷின்ஸ் புக் கொஷின்ஸை தான் வைக்கிறேன். அப்படி லைன் பை லைன் கட் பண்ணி நானாக செட் பண்ணுறேன். இது டி சார். ஓகே, எஸ், இது டி கரெக்ட். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. தயவு செஞ்சு இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் எப்படி கேட்டிருந்தான்னா சுத்தப்பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபன் போட்டு இது என்ன சொல்லுது அப்படின்னு கொடுத்துட்ருப்பான் டேஷில். ஓகே, சிம்பிளாக தான் கொஷின் கேட்பான். இவ்வளோ சென்டென்ஸ் கூட வராது, இன்னும் சிம்பிளாக கேட்பான் கொஷின்ஸ். ஆனால் இது தான் கேட்பான். இது நான் 4 படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கேள்வி வந்துடும். அடுத்தது 8வது கேள்வி. ஓகே, ஒரு 1 minute நான் ப்ரொமோட் பண்ணிக்கோங்க. இதோட கோட் Y247 77% ஆஃபருக்கு 7ஆம் தேதி வரைக்கும். ஓகே, ஸோ இது என்னுடைய நியூ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் February 16th. ஓகே, ஹிஸ்ட்ரி அண்ட் யூனிட் 8க்கு மட்டுமே ஸ்பெஷலான டிஎன்பிஎஸ்சி கோர்ஸ், 60 மார்க்ஸ்க்கான கோர்ஸ். ஓகே, டோன்ட் மிஸ் இட். இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அடாஸ்டோவில் போய்ட்டு நீங்கள் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்னுடைய கோட், என்னோடய பிக்சர் பார்த்து எடுத்துக்கோங்க. இது என்னோட கோடு யூஸ் பண்ணிக்கோங்க, 77% டிஸ்கவுண்ட். ஸோ ஃபைனலி உங்களுக்கு இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிளாஸ் கிடைக்கும். ஓகே, ஃபைன். 8th கொஷின். டிஸ்கஷன் பிட்வீன் கிரீக்கோ-பாக்ட்ரியன் கிங் மெனாண்டர் அண்ட் புத்திஸ்ட் மாங்க் நாகசேனா. இதை பற்றி எதில் சொல்லப்பட்டிருக்கு? மிலிந்த பன்னா, தீபவம்சம், மகாவம்சம், குலவம்சம். ஓகே, அதாவது கிரேக்க பாக்டீரியா மன்னன் மேனாண்டருக்கும்
பௌத்த துறவி நாகசேனருக்கும் இடையிலான கலந்துரையாடல் இதில் எதில் சொல்லப்பட்டிருக்கு? மிலிந்தபங்கம், தீபவம்சம், மகாவம்சம், குலவம்சம். ஓகே, ஆப்ஷன் ஏ மிலிந்தபங்கம் தமிழில் சொல்கிறேன். ஓகே, பி தீபவம்சம், சி மகாவம்சம், டி குலவம்சம். இதுவும் ஒரு டைம் கொஷின் கேட்டிருக்கான். இதே மாதிரிலாம் வேக மாதிரி கேட்டிருக்கான், பட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஓகே, 8th கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து ஒரு ஃபைட் மாதிரி வரும். சொற்போ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நடக்கும். இதில் யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து அந்த மதத்தை ஜெயிக்க மதத்தை வந்து ஏற்றுக்கணும். அதுதான் வந்து ரிசல்ட். ஓகே, இதில் வந்து புத்திஸ்ட் மாங்க் நாகசேனா வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டிபேட்டில் ஜெயிச்சிருவாங்க. ஓகே, அந்த கிரீக்கோ அப்படின்றவன் கிரேக்க நாட்டை சார்ந்த ஒரு பாக்டீரியன் அப்படின்ற இனத்தை சார்ந்த ஒரு மன்னன். ஓகே, அயல் நாட்டு மன்னன் எடுத்துக்கோங்க. ஓகே, அவன் வந்து நாகசேனா கூட சண்டை போடும்போது, தட் மீன்ஸ் அந்த சொற்போ நடக்கும்போது மதத்தில் இவங்க கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லணும், அவன் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்படி இவங்க கேட்ட கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியாமல் தோற்று போயிடுவான். ஸோ கடைசியாக அவன் பௌத்த மதத்தை ஏற்றுப்பான். யாரு? கிரேக்க பாக்டீரியன் கிங்கு மெனாண்டர் அப்படின்றவன். ஓகே, எஸ், ஆன்சர் வந்து மிலிந்தபங்கம். மிலிந்த பன்னா, தமிழில் மிலிந்தபங்கம். 8th ஒன் ஆன்சர் வந்து ஏ. இது ரொம்ப ஃபேமஸான கொஷின், எங்கேயோ பார்த்த மாதிரி தான் சரி இருக்குது. இதெல்லாம் நிறைய கொஷின் பேப்பர்ஸில் கேட்பான். இது வந்து 3மே புத்திஸ்டோட லிட்ரேச்சர்ஸ். ஓகே, தீபவம்ச, மகாவம்ச, குலவம்சன்றது புத்திஸ்டோடைய லிட்ரேச்சர்ஸ். இதுலேருந்து கேள்விகள் கண்டிப்பாக இருக்குது. புத்திசம் ஜெயினிசம் நல்லா படிச்சுக்கோங்க, ஒரு கொஷினாவது வந்தே தீரும் டிஃபால்ட்டாக. அடுத்து சங்கா மீன்ஸ் டேஷ். சங்கம் என்றால் என்ன? சங்கா அப்படின்றா என்றால் என்ன? சங்கமா, இல்லை மடாலயங்களா, இல்லை நினைவு சின்னமா, இல்லை பிரார்த்தனை மண்டபமா? ப்ரேயர் ஹால், மோனுமெண்ட், மொனாஸ்ட்ரி அல்லது அசோசியேஷன், எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதில் இந்த டாப்பிக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இது. ஏன்னா இதில் இருக்கிற மற்ற 3ம் வந்து எக்ஸாமில் வேற ஒரு நேமில் கேட்பான். அதாவது இன்னொரு நேம் இருக்கும், அந்த நேமுடைய மீனிங் தான் இது. சரிங்களா? அந்த நேம் வச்சு தான் கொஷின் டிஃபால்ட்டாக வரும் எப்போவுமே எக்ஸாமில். நான் மீனிங்கை வச்சு கொஷினை கேட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, 9th ஒன் ஆன்சர் சங்கா அப்படின்றது என்ன? ஓகே, ப்ரேயர் ஹால், மோனுமெண்ட், மொனாஸ்ட்ரி, அசோசியேஷன். எஸ், ஆன்சர் வந்து டி அசோசியேஷன் தான். ஸோ இதையும் சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரேயர் ஹால் அல்லது மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சைத்தியா. ஓகே, சைத்தியா. இதா வேறு எந்த கொஷினும் வைக்கல, அதனால தைரியமாக இதுக்கு இங்கேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்தது மோனுமெண்ட்ஸ். மொனாஸ்ட்ரிஸ் அப்படின்னா விஹாகாஸ், விகாகங்கள். தமிழில் விகாகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னொன்று 3வது வந்து ஸ்தூபாஸ் அப்படின்னுவோம், அது ஸ்தூப்பிகள். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, ஸ்தூப்பிகள். இது 3மே இம்பார்ட்டன்ட் கைஸ், ஏன்னா அதிக தடவை கொஷின்ஸில் கேட்டது. ஓகே, மோனுமெண்ட்ஸ்னு நினைவு சின்னம். அது ஒன்று ஸ்பெஷலாக இதுக்கு இந்த எக்ஸாமுக்குன்னு ஒன்று, இந்த டாப்பிக்னு ஒன்று, அது காமனான டாபிக் தான், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஆன்சர் டி அசோசியேஷன். மொனாஸ்ட்ரிஸ்னால் தமிழில் மடாலயங்கள், அது எக்ஸாக்டாக என்ன சொல்லுவாங்க, விகாகங்கள் அல்லது விஹாகாஸ் அப்படின்வாங்க. விஹாகாஸோட மீனிங் தான் மொனாஸ்ட்ரிஸ், சைத்தியாஸோட மீனிங் தான் ப்ரேயர் ஹால். ஓகே, எக்ஸாமில் சைத்தியா விஹாகா தான் என்னன்னு இது வரைக்கும் இது 2 தான் மாற்றி கேட்டிருக்கேன் பல தடவை. ஓகே, ஃபைன். அடுத்து 10வது கேள்வி. ஓகே, சதீஷ்குமார் ஹலோ, ஹாய்ங்க. யா, 10வது கேள்வி. புத்திசம் பிலீவ்ட் இன் கர்மா அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் ரீபர்த். பாஸ்ட் ஆக்ஷன் டிட்டர்மைன் ஒன்ஸ் கண்டிஷன்ஸ் இன் இஸ் பர்த் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டு பி ஃப்ரீ ஃப்ரம் கர்மா ஆர் த சைக்கிள் ஆஃப் ரீபர்த் இஸ் டு அட்டைன் நிர்வாணா. இட் கேன் பி அட்டைன்டு பை ஃபாலோயிங் த மிடில் பாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பௌத்தத்தில் கர்மா மற்றும் மறுபிறப்பு கோட்பாட்டை நம்பியது என்ன? கடந்த கால செயல்கள் இந்த பிறப்பில் ஒருவரின் நிலையை தீர்மானிக்கின்றன. கர்மாவிலிருந்து விடுபடுவது அல்லது மறுபிறப்பு சுழற்சி என்பது நிர்வாணத்தை அடைவதாகும். மத்திம பாதையை பின்பற்றுவதன் மூலம் அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதில் எது சரி அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு கேள்வி. ஓகே, கான்செப்ட், அதாவது புத்திசம் டாப்பிக்கில் அந்த ஃபிலாசபி புத்தருடைய கோட்பாடுகள் படித்தவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். எது தப்பு அப்படின்றது ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஆன்சர் A 1 only, B 2 only, C 2 and 3, D all the above.
ஓகே, 10வது கேள்வி. Come on, answer. ஓகே, அப்போ கான்செப்ட் யாரும் இன்னும் நல்லா படிக்கல. ஸோ கொஞ்சம் யோசிக்கிறீங்க. சரி, நானே சொல்லிடுறேன். ஸோ 10th one answer is D, all the above. எல்லாமே சரியான பதில் தான். ஓகேவா? 10th one ஆன்சர் வந்து எல்லாமே சரியான பதில் தான். டி. சரிங்களா? எல்லாமே கரெக்ட் தான். ஓகே, ஸோ திரும்ப போயிட்டு இவங்களோட ஃபிலாசபிஸை படிக்கும்போது உங்களுக்கு இதில் ஐடியா கிடைக்கும். மொத்தமே ஒரு 7 பாயிண்ட் தான் வரும். அந்த பாயிண்டில் கொடுத்தது தான் இதெல்லாமே. ஓகே, அடுத்த கேள்வி, 11வது கேள்வி. Archaeological evidence also reveals the existence of Buddhist complex of in காவேரிப்பட்டினம். அதாவது தொல்லியல் கண்டுபிடிப்பில் பௌத்த வளாகம் காவேரி பூப்பட்டியில் எடுக்கப்பட்டது. அது எந்த காலம்? ஓகே, தொல்லியல் கண்டுபிடிப்பு. ஓகே, பௌத்த வளாகம் காவேரிப்பட்டினத்தில் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? அதுதான் கேள்வி. 4th century CE, 4th century BCE, 5th century CE, 5th century BCE. Okay, archaeological evidence also reveals the existence of Buddhist complex. Okay, அதாவது பௌத்த வளாகம் இருந்ததுக்கான எவிடன்ஸ் காவேரி பூம்பட்டினம்ல இந்த காலத்தில் இது இருந்திருக்கு அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அது எந்த காலம் அப்படின்னு கேட்கப்படுது. ஓகே, எந்த காலம் அது? ஃபைன், ஆன்சர் வந்து 4th century CE. ஓகே, 4th century CE. அதாவது 4th century CEல காவேரி பூப்பட்டினம் தமிழ்நாட்டில் புத்திஸ்ட் வளாகம் ஒன்று இருந்திருக்கு. ஓகேவா? அது வந்து 4th century CE காலத்தை சார்ந்த வளாகம் அது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? இது வந்து CE, நாட் BCE. ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து லாஸ்ட்டு நவம்பர் நினைக்கிறேன் நடந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸாமில் கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆனால் அது நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட. ஓகேவா? ஃபைன். அடுத்த கொஷின், 12th one. Who built a Buddhist temple in Nagapattinam? It is called Sulamani Varma Vihagam. இந்த கேள்வியும் எக்ஸாமில் ஆர்கியாலஜிக்கல் கொஷின் பேப்பரில் கேட்ட ஒரு கேள்வி. பட் நம்ம சிலபஸில் புது புக்கில் ஆட் பண்ண ஒரு டாப்பிக்கும் கூட இது. ஓகே, நாகப்பட்டினத்தில் ஒரு புத்த கோவிலை கட்டியவர். இது சூளாமணி வர்ம விஹாகம் என்று அழைக்கப்படுகிறது. அது யார்? அசோகா, மாக விஜயோத்துங்கவர்மன், நாகசேனா, நரசிம்மவர்மன் 2. ஓகே, இதை வச்சு எவ்வளோ வேணால் கொஷின் கேட்கலாங்க. ஏன்னா இந்த ஒரு டாபிக் அவ்வளோ பெரிய டாபிக், அதாவது இந்த ஒரு கேள்வி மட்டும் அவ்வளோ பெரிய கேள்வி இது. ஓகே, சூளாமணி வர்ம விஹாகம். எஸ், ஆன்சர் வந்து பி, மாகவர்மன் விஜயோத்துங்கவர்மன். ஓகே, இவன் எந்த டைனாசிட்டியை சார்ந்தவனா? ஸ்ரீ விஜயா அப்படின்ற பேரரசை சார்ந்தவன். ஸ்ரீ விஜயா பேரரசு. இது யார் கீழே இருக்குது அப்படின்னா ராஜராஜா 1, அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அரசு. எது? ஸ்ரீ விஜயா. ராஜராஜா 1க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அரசு ஸ்ரீ விஜயான்ற பேரரசு, ஒரு அரசு. அதில் இருக்கக்கூடிய ஒரு கிங்கு தான் மாக விஜயோத்துங்கவர்மன். அவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டெம்பிள் தான் சூளாமணி வர்ம விஹாரம். எங்கே? நாகப்பட்டினமில். எப்போ? 1006 CE. ஸோ கொஷின், நாகப்பட்டினத்தில் புத்திஸ்ட் டெம்பிள் சூளாமணி வர்ம விஹாரம் எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது? இதையும் கேட்கலாம். இல்லை மாகவர்மன் விஜயோத்துங்கவர்மன் இந்த மாதிரியும் கேட்கலாம். இல்லை மாகவர்மன் விஜயோத்துங்கவர்மன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட டெம்பிள் எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டதுன்னு கேட்கலாம். இல்லை இந்த டெம்பிள் யாரோட காலத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது? ராஜராஜா 1 காலகட்டத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. எப்படி வேணால் கொஷினை செட் பண்ணலாம் இந்த ஒரு கேள்வி வச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி படிங்க. அடுத்து 13வது கேள்வி. ஓகே, இன்னொரு ப்ரமோஷன்.
நம்மளுடைய கம்ப்ளீட் டிஎன்பிசி பேட்ச் February 16th நம்ம ஸ்டார்ட் பண்ண போகும். ஸோ நியூ கமர்ஸாக இருந்தீங்கன்னா வாட்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட கோடு Y247. ஓகே, ஸோ இன்றைக்கி டுடே 77% ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது கம்ப்ளீட் டிஎன்பிசி குரூப் 2 2A உடைய பேட்ச். ஓகேவா? அடுத்த கேள்வி 13th கொஷின். கொஞ்சம் பெரிய கொஷின், ஸ்லோவாக படிச்சுட்டு தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? 13th கேள்வி கொஞ்சம் பெரிய கேள்வி, படிச்சுட்டு தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ எஸ்எஸ்சி மேக்ஸ் ரிமைனிங் கிளாஸ் எடுப்பாங்க சார், அவகிட்ட இவ்வளோ கேட்ட ரிப்ளை பண்ணலை சார். எஸ், இன்றைக்கி ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எனக்கு, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. டெலகிராமில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு தெரியல. ஏன்னா சார் ஆக்சுவலாக மேரேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தாங்க. மேரேஜ்னால தான் ஒரு 15 days லீவ் போட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டுருப்பாங்க. ஸோ நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். சரிங்களா? டோன்ட் வரி. Fine. With reference to the history of ancient India, okay, history of ancient India, which of the following was or were common to both Buddhism and Jainism? ஓகேவா? இது கண்டிப்பாக ரெண்டுத்தையும் படித்தவங்களால தான் ஆன்சர் பண்ண முடியும். ஃபைன், பட் இருந்தாலுமே தெரிஞ்சிக்கலாம், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பண்டைய இந்தியாவின் வரலாற்றை குறிப்பிடுகையில் பின்வருவனவற்றில் பௌத்த மற்றும் சமண மதங்களுக்கு பொதுவானவை எது? பொதுவானவை எதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. அவாய்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் பினைன்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட், தவம் மற்றும் இன்பத்தின் முனைகளை தவிர்ப்பது. இன்டிஃபரன்ஸ் டு த அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ், வேதங்கள் அதிகாரத்திற்கு அலட்சியம். டினியல் ஆஃப் த எஃபிஷியன்சி ஆஃப் ரிச்சுவல்ஸ், சடங்குகளின் செயல்திறனை மறுப்பது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஆன்சர் 113 213 C கொடுத்துருக்கு. ஓகே, வேதங்களின் அதிகாரத்துக்கு அலட்சியம் காட்டுவது. ஓகே, அலட்சியம் காட்டுவது, அது எதிர்ப்பது, வாட் எவர் த திங், பிரச்சனை இல்லை. C1 and 3 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே, சூப்பர். ஸோ 13th one ஆன்சர் இஸ் B 2 and 3. வேதங்களை ரெண்டு பேருமே அலட்சியம் தான் படுத்துனாங்க. புத்திசமாகட்டும் ஜெயினிசமாகட்டும் ஏற்றுக்கலை. வேதங்களவே ஏற்றுக்கலைன்னு போதும் அப்படின்ற பட்சத்தில் ரிச்சுவல்ஸு வேள்வி சடங்குகளை ரெண்டு பேருமே ஏற்றுக்கலை. பட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க, தவம் மற்றும் இன்பத்தின் முனைகளை தவிர்ப்பது அப்படின்ட்டு பார்த்தீங்களா? இதில் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆஃப் பினாக்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட் அப்படின்றத புத்தம் மட்டும்தான் தவிர்த்ததே தவிர சமணம் அதை செய்யலை. ஏன்னா சமணம் அப்படின்றது, அதாவது சமணம் வந்து ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கணும், இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம், அதாவது இந்த எண்டில் நில்லு இல்லை அந்த எண்டில் நில்லு அப்படின்றது சமணம் சொல்லிச்சு. ஓகேவா? புத்தம் வந்து இந்த பக்கத்துக்கும் போனாலும் கஷ்டம்தான் உனக்கு, இந்த பக்கத்துக்கு போனாலும் உனக்கு கஷ்டம்தான், தயவு செஞ்சு எந்த பக்கமும் போய் நின்று மாட்டிக்காமல் நடுநிலையாக, அதாவது சமமாக நின்றுடு. ஓகே, அதாவது துன்பத்தோட எல்லைக்கும் போயிடாத, சந்தோஷோட எல்லைக்கும் போயிடாத, ரெண்டுத்துக்கும் நிறையா துன்பம் வந்தாலும் சரி, என்ன சொல்கிறது, இன்பம் வந்தாலும் சரி, ஸ்டெடியாக நின்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பௌத்தம். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் வந்து பி. இது உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு மீம்ஸ் ஒன்று வாட்ஸ்அப்லலாம், அது ரொம்ப கஷ்டங்கள் சங்கடங்கள் இருக்கும்போது இதெல்லாத்தையுமே நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு புத்தருடைய தவநிலை தேவையில்லை, நார்மலாக கூடிய எரும மாட்டோடைய மனநிலையே போதுமானது அப்படின்வாங்களே, அந்த மாதிரி மிடில் பாத்தில் என்னன்னா நடக்கட்டும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சென்டராகவே நின்றுக்காங்க பார்த்தாங்க, அவன் தான் லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பான்றது தான் புத்தர் சொல்கிறாரு. ஓகேவா? ஃபைன், ஆன்சர் வந்து 13th one B. குட். அடுத்த கேள்வி, Who was the teacher of Gautama Buddha? ஓகே, கௌதம புத்தருடைய குரு யாரு? பனினி, அலாக கலமா, உதக ராமபுத்தா, பதஞ்சலி. ஓகே, இந்த பதஞ்சலி இல்லை, இது வேற பதஞ்சலி. ஓகே, இது ஒரிஜினல் சேஜ். ஓகே, இப்போ பதஞ்சலி இல்லை. Who was the teacher of Gautama Buddha? பனினி, அலக கலமா, உதக ராமபுத்தா, and then Patanjali. Okay, we all wrong, no problem, கற்றுக்கலாம். ஓகே, ஃபைன். 14th one ஆன்சர் யாரு? கௌதம புத்தருடைய குரு, அலக கலமா, உதக ராமபுத்தா, பதஞ்சலி, பனினி. ஓகே, சூப்பர். ஆக்சுவலி ஆன்சர் 14th one வந்து பி, அலக கலமா. இவர் தான் குரு, டீச்சரு. இவர் வந்து இவருக்கு கைடு, வழிகாட்டுறவர் தான் இவர். உதக ராமபுத்தா அப்படின்றவர் கௌதம புத்தருக்கு வழிகாட்டுவாங்க. அதன் பேரில் இவர் போய் ஜாயின் பண்ணது யார்கிட்டன்னா
அழக கலமாகிட்ட போய் ஜாயின் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அழக கலமா ஈஸியா டீச்சர், உதக ராமபுத்தா ஈஸியா ஒரு கைடு, ஓகே, ஒரு வழிகாட்டுபவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ 15th கொஸ்டின். Which one of the following describes best the concept of nirvana in the Buddhism? Okay. பௌத்தத்தில் ஓகே, 2 தத்து போட்டிருக்கு, தத்துது ரொம்ப. பௌத்தத்தில் நிர்வாணம் என்ற கருத்தை பின்வருவனவற்றில் எது சிறப்பாக விவரிக்கிறது? ஓகே, எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் த ஃப்ளேம் ஆஃப் டெசைர், ஆசையின் சுடரின் அழிவு. கம்ப்ளீட் அனிகிலேஷன்ஸ் ஆஃப் செல்ஃப், சுயத்தின் முழுமையான நிர்மூலமாக்கல். எ ஸ்டேட் ஆஃப் பிளிஸ் அண்ட் ரெஸ்ட், பேரின்பம் மற்றும் ஓய்வு நிலை. எ மென்டல் ஸ்டேஜ் பியாண்ட் ஆல் கம்பேரிசன்ஸ், காம்ப்ரிஹென்ஷன்ஸ், எல்லா புரிதல்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனநிலை. இதில் எது அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. நிர்வாணம் அப்படின்றது, இங்கே நிர்வாணம் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அன் நியூடிட்டி, நியூடிட்டியை பற்றி சொல்லலை. ஓகேவா? இங்கே அந்த இதுக்கு அது பொருள் என்னென்னா, நிர்வாணம் அப்படின்றதுக்கு பொருள் வந்து இப்போ ட்ரெஸ் இல்லைன்னா முற்றும் தோந்தவன்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மீனிங். பட் இது வந்து நியூடிட்டியை மீன் பண்ணல, எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அல்டிமேட் ஞானம் அப்படின்ற மாதிரி பொருள். ஓகே, என்ன கேட்டு சொல்லியிருக்கீங்க? எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளேம் ஆஃப் டிசையர் அப்படின்னு இருக்கீங்க. ஓகே, ஆன்சர் ஃபைன். ஸோ இது வந்து நம்ம புக்கில் இல்லை, நான் வெளியே தான் எடுத்திருக்கேன் ஒரு கொஷின். ஓகேவா? நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தது தான், அதனால தான் கேட்டு வச்சிருக்கேன். ஸோ 15th ஒன் ஆன்சர் வந்து சி, எ பிளிஸ் அண்ட் ரெஸ்ட். அதாவது நிர்வாணா அப்படின்னா பேரின்பம் மற்றும் ஓய்வு நிலை. அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது ஒரு ஞானத்தை பெற்றுட்டா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா? அதாவது ஒரு இப்போ கடவுளை பார்த்துட்டோன்னா ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்களா, அதுதான் பேரின்பம். ஓகே, ஓய்வு நிலை அப்படின்னா என்றைக்குமே வந்து ஒரு சமமான ஒரு அலை வந்து அலைஞ்சிடாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு நிலைக்கு பெயர் தான் நிர்வாணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து சி, ஸ்டேட் ஆஃப் பிளிஸ் அண்ட் ரெஸ்ட். ஓகே, ஃபைன். 16th கொஷின். மஹாயானா செக்ட் யூஸ்ட் டேஷ் டு ஸ்ப்ரெட் த பிரின்சிபல் ஆஃப் புத்திசம். மஹாயானா பிரிவு ஓகே பௌத்தத்தை பரப்புவதற்கு எந்த மொழியை பயன்படுத்தியது? சமஸ்கிருத மொழி ஏ, பி தமிழ் மொழி, சி பிராகிருத மொழி, டி பாலி மொழி. ஓகேவா? எந்த மொழி? அகெயின் வி ஆல் ராங் சார், நோ ப்ராப்ளம், ஏன்னா அது நம்ம வெளியே தான் கேட்டிருக்கோம் கொஷின். ஸோ தெரிஞ்சிக்கலாம். ஓகே, கான்செப்ட். ஏன்னா சப்போஸ் அதுலேருந்து ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு வந்தால் கூட கஷ்டம், மாட்டிப்போம், அதுதான். ஓகே, மஹாயானா பிரிவு வந்து பௌத்த மொழியை பரப்புவதற்கு பௌத்தத்தை பரப்புவதற்கு எந்த மொழியை பயன்படுத்தியது? ஓகே, சமஸ்கிருதம், தமிழ், பிராகிருதம், பாலி மொழி. ஓகே, ஆன்சர் சூப்பர். ஆன்சர் வந்து ஏ, சான்ஸ்கிரிட். ஓகேவா? ஏ சான்ஸ்கிரிட். பௌத்தம் பொதுவாக பயன்படுத்தியது பாலி மொழி. ஓகே, அதில் எந்த டவுட்டும் தேவையில்லை உங்களுக்கு. பிரகிருத மொழி வந்து ஜெயினிசம், சமணம் தான் ஃபாலோ பண்ணுச்சு. ஓகே, ஜெயினிசம். ஓகே, பட் மஹாயானா ஃபார்ம் ஆஃப் புத்திசம் அப்படின்றது இறுதி கட்டத்தில் கொண்டு வந்தது. ஓகேவா? இறுதி கட்டத்தில் இது கொண்டு வரும்போது சமஸ்கிருத மொழியை தான் அவங்க பயன்படுத்தினாங்க. அதனாலவே பௌத்த மதம் வீழ்ச்சி அடைகிறதுக்கு இந்த சமஸ்கிருதம் உள்ள வந்ததும் ஒரு காரணம். ஏன்னா திரும்பவும் வேதாவோட கண்டென்ட் எல்லாமே உள்ள வர ஆரம்பிக்குது. அதனால் பௌத்தமோட பியூரிஃபிட்டி, அந்த பியூரிட்டி வந்து கெட்டு போகுது. அதாவது திரும்ப தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே உள்ள வர ஆரம்பிக்குது. இப்போ இவந்தில் சடங்கு வேள்வி சமுதாயம் எதுவும் கிடையாது. இப்போ இது உள்ளே வந்தால் திரும்பவும் பௌத்தத்தில் பண்ணுற விஷயமே வந்து சடங்கு வேள்வியோட சேர்ந்து வந்துடும், அப்படி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் புத்திசம் டிக்ளைன் ஆகிறதுக்கு, அதாவது வீழ்ச்சி அடையிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ ஆன்சர் வந்து ஏ, சமஸ்கிருதம். ஓகேவா? அடுத்தது 17வது கேள்வி. புத்திசம் ரிசீவ்ட் ராயல் பேட்ரனேஜ். அது பௌத்தத்தை எந்த அரசர் வந்து ஆதரித்தார்கள்? ஓகே, ராஜ்ய ரீதியான அங்கீகாரம் எந்த அரசரால் கொடுக்கப்பட்டது? எதுக்கு? பௌத்தத்துக்கு. அசோகரா, கனிஷ்கரா, ஹர்ஷாவா, இல்லை எல்லாருமே கொடுத்தாங்களா? ஓகே, 17வது கேள்வி. புத்திசம் ரிசீவ்ட் ராயல் பேட்ரனேஜ் ஃப்ரம் dash Ashoka, Kanishka, Harsha, all the above. Okay, all the above. Which one? 17th one.
எஸ், இது ஒரு கேள்வி. இது ரொம்ப பழைய பேட்டர்னு. பட் இப்போ திரும்பவும் இந்த கொஷின்ஸ் பேட்டர்ன் வர ஆரம்பிக்குது கொஷின்ஸில். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து டி, ஆல் தி அபோவ் எல்லாருமே தான். அசோகா இணையனா ஃபார்மு, கனிஷ்கா மஹேனா ஃபார்மு, அர்ஷாவும் அதே தான் ஃபாலோ பண்ணாங்க. ஜென்ரலாக இவ ஃபார்முன்ட்டு இல்லை, ஜென்ரலாக ஃபாலோ பண்ணாங்க. இவங்க டைமில் தான் இது இணையனா ஃபாலோ பண்ணாங்க, இவங்க மஹேனா ஃபாலோ பண்ணாங்க. இவங்க புத்திசம் தான், ரெண்டும் புத்திசத்தோட ஒரு பிரிவு தான். இவங்க புத்திசத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, ஆன்சர் வந்து டி. சூப்பர். அடுத்தது 20வது கேள்வி. ஓகே, அந்த அனதர் ஒரு ப்ரொமோஷன். ஸோ இது தமிழ்நாடு மெகா பேக்குங்க. 22,000 இது. பட் ஆனால் என்னோட கோடு யூஸ் பண்ணிங்கன்னா 5,000க்கு கிடைக்கும். இதோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, இது ஆல்ரெடி நம்ம அடால யாராவது லைவ் பேட்சஸ் வாங்கி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அமௌண்ட் இல்லை, அவங்களுக்கு ஜஸ்ட்டு 2,999 தான் கிடைக்கும். ஓகேவா? 2,999க்கே கிடைச்சிடும். பட் அடால எதுவுமே வாங்கலை அப்படின்றவங்களுக்கான ஒரு பேக்கு தான் இது, தமிழ்நாடு மெகா பேக். ஸோ கம்ப்ளீட்டாக இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு இருக்க எஸ்எஸ்சி 2 பேட்சும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேட்சும், இப்போ எடுக்க போக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பேட்சும், அதுக்கப்புறமா செப்பரேட் பேட்ச் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவும் எந்த மட்டும் இல்லை எல்லாத்தும். ஓகே, அந்த எல்லா பேட்சுமே வித் டெஸ்ட் சீரிஸோட கம்ப்ளீட்டாக எடுத்தது, அப்கமிங் எடுக்க போகுது எல்லாமே சேர்த்து மொத்த லிங்க்கு உங்களுக்கு இதில் கொடுத்துருவாங்க. ஸோ மொத்தமும் அதாவது எஸ்எஸ்சி பார்க்குறவங்க எஸ்எஸ்சி பார்த்துக்கலாம், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பண்ணுறவங்க 2 பண்ணுறவங்க, ஐ திங்க் என்டிபிசி கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்டிபிசியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இதில் இந்த ப்ரைஸ்லேயே கிடச்சிடும். நடந்ததும் கிடச்சிடும், நடக்க போகிறதும் சேர்த்தே கொடுத்துருவாங்க லிங்க். 1 இயர்க்கு இது வந்து உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? நீங்கள் வாங்குற டேட்லேருந்து 1 இயர். இப்போ எஸ்எஸ்சி ஒரு பேட்ச் முடிஞ்சு போச்சு, பட் இருந்தாலும் அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, நீங்கள் வாங்குற டேட்லேருந்து 1 இயர்க்கு உங்களுக்கு வேலிடிட்டியில் இருக்கும். ஓகேவா? இது அதுதான் தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. And then 18th question. Statement. Teaching of Lord Buddha was single and reached people. Buddha taught in a language which people used for communication. Okay. ஓகே, அதாவது பகவான் ஒற்றை புத்தகின் போதனைகள் மற்றும் மக்களை சென்றடைந்தது. அதாவது அவர் மட்டுமே கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது காரணம், மக்கள் தொடர்பு கொள்ள பயன்படுத்தும் மொழியில் புத்தர் கற்பித்தார். ஓகே, அதாவது மக்கள்கிட்ட ஈஸியாக பயன்படுத்துறதுக்காக ஒரு மொழியை புத்தர் வந்து கற்பித்து அதன் மூலிமா பேசிக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டேட்மெண்ட் எது சரி எது தப்பு, இது வெளியே தான் கேட்டிருக்கேன், புக்கில் இல்லை. டீச்சிங் ஆஃப் புத்தா வாஸ் சிங்கிள் அண்ட் ரீச்டு பீப்புள், ஒற்றாலா அப்படின்ற மாதிரி போயுள்ளது. ஓகேவா? ரீசன் அதுக்கு ஏன் அப்படின்ற மாதிரி ரீசன் கொடுத்துருக்கு. புத்தா தாட் இன் லாங்குவேஜ் which people used for communication. ஓகே, மக்கள் தொடர்பு கொள்ள பயன்படுத்தும் மொழியில் புத்தர் கற்பித்தார், அந்த மொழியிலே புத்தர் பேசினார் அப்படின்னு சொல்லப்படுது. which one is the right answer? 18th one. ஓகே, which one is the right answer? ஓகே, ஸோ 18th one answer வந்து சி, ரெண்டுமே சரிதான். ஓகே, the teaching of Lord Buddha was single and reached people. ஓகேவா? அது ஒருத்தராகவே, தட் மீன்ஸ் அவர் ஒருத்தர் மக்களை சென்றடைந்தார், அது ஒன்று, அதுவும் கரெக்டு தான். புத்தா தாட் இன் ஏ லாங்குவேஜ் விச் பீப்புள் யூஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ஓகே, முக்கியமான பாயிண்ட்டும் இதுதான், கரெக்டு தான். அது போய் சேர்ந்ததுக்கு அவங்க அந்த மாதிரி ரீச் பண்ணி ஒரு ஆளாக நின்று ரீச் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, மக்களுக்கு எளிய முறையில் பேசணும், அப்போ தான் புரியும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வேதம் ஃபுல்லாக சமஸ்கிருத மொழியில் சொல்லப்பட்டிருக்கு. சமஸ்கிருத மொழியில் சொல்லப்பட்டது மக்களுக்கு புரியாது. அப்போ மக்களுக்கு புரியணுன்றதுக்காக அவங்களுக்கு பழக்கப்பட்ட மொழியாக ஒரு மொழியை வந்து என்ன பண்ணாங்க, பயன்படுத்துனாங்க. அந்த மொழி தான் பாலி. ஓகே, ஸோ 2 ஆன்சருமே சரிதான். ஓகே, ஃபைன். அடுத்த கேள்வி 19வது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த காசஸ் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம். ஓகே, புத்தா எம்பசைஸ் வாஸ் எ அப்சர்வன்ஸ் ஆஃப் தம்மா. Buddhist Sanghas played an important role in spreading the meaning of Buddha. So, which one is the right answer? 19th one. 1 only, 2 only, both 1 and 2 and ரெண்டுமே கிடையாது. Neither 1 nor 2. Okay, consider அதாவது பௌத்தம் பகவதுக்கான காரணங்கள் குறித்து பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். புத்தரின் முக்கியத்துவம் தம்மத்தை கடைபிடித்தல் இருந்தது. புத்தரின் கொள்கை பரப்புவதில் சங்கங்கள் முக்கிய பங்கு வகித்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் எது சரி எது தவறு அப்படின்றதா கேள்வி. 19th one. எஸ், ராகுல் சந்திரா சி சார். ஓகே,
Good. So answer. Okay then, நானே சொல்லிடுறேன். Yes, good, super. 19th one answer வந்து it's என்ன C, correct. ஓகேவா? இந்த தம்மா அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க. இது புத்த மதத்தில் தம்மா, சமஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் தர்மா. தர்மம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் புத்தத்தில் தம்மம் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டும் ஒன்று தான். இது தர்மம்னு சொல்லலாம், இது சொன்னால் சான்ஸ்கிரிட்டில். ஓகே, சமஸ்கிருதத்தில் இது தம்மம், இது புத்தத்தில். ஓகே, ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஆன்சர் சி. ஓகே, சூப்பர். அண்ட் 20th கொஷின், இன்னும் 5 கொஷின் தான் முடிச்சிடலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் அபவுட் புத்திசம் இஸ் கரெக்ட்? நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். 4th புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் ஹெல்ட் அட் ராஜ்கிரகா. ராஜ்கிரகாவில் 4வது பௌத்த சபை நடைபெற்றது. புத்திசம் ஸ்ப்ரெட் டு தமிழ்நாடு மச் லேட்டர் தென் ஜெயினிசம். சமண மதத்துக்கு பிறகு பௌத்தம் தமிழ்நாட்டில் பரவியது. யுவான் ஸ்வாங் விசிட்டட் மதுரை இந்த 7th century AD. ஓகே, கிபி 7ஆம் நூற்றாண்டில் யுவான் ஸ்வாங் மதுரைக்கு விஜயம் செய்தார். புத்திசம் ஃபாலோடு எக்ஸ்ட்ரீம் பாத். பௌத்தம் தீவிர பாதையை பின்பற்றியது. ஸோ எது சரி, எது சரியானதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்போது 3 தவறானது ஏதோ இருக்குது. ஓகே, விச் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர்? Which one is the right answer? Answer 4th Buddhist council was held in Rajgriha. Buddhism spread to Tamil Nadu much later than Jainism. Yuan Swang visited Madurai in the 7th century AD. Buddhism followed extreme path. Answer எது சரியானது? ஓகே, குட். ஆன்சர் வந்து 20th one ஆன்சர் பி. புத்திசம் ஸ்ப்ரெட் டு தமிழ்நாடு மச் லேட்டர் தென் ஜெயினிசம். சமணத்துக்கு பிறகு தான் புத்திசம் தமிழ்நாடுல நல்லா பரவ ஆரம்பிச்சது. தட் மீன்ஸ் சமணம் அதுக்கு முன்னாடியே பரவிடுச்சு. அதுதான் சரியான பதில். 4th புத்திஸ்ட் கவுன்சில் ராஜகிரகால, இது ராஜகிரகால வந்து ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் நடந்துச்சு. இது தப்பு. யுவான் சாங் விசிட்டட் மதுரை 7th century AD. யுவான் சாங்கும் கிடையாது, 7th century ADயும் கிடையாது. இது தவறு. புத்திசம் ஃபாலோட் எக்ஸ்ட்ரீம் பாத். இப்போ தான் சொன்னேன், புத்திசம் எக்ஸ்ட்ரீம் பாத்தே கிடையாது. இந்த பக்கமும் போகக்கூடாது, இந்த பக்கமும் போகக்கூடாது, மிடில் பாத்தில் நிற்கணும். ஓகேவா? மிடில்லே நிற்கணும்னு சொல்கிறதா புத்திசம். ஸோ ஆன்சர் பி இஸ் அ ரைட் ஆன்சர். மற்றது எல்லாமே தவறான பதில். ஓகே, குட் ஒன். அடுத்து 21. Dash is the Buddhist text that makes reference to Ajatasatru's meeting of Buddha. ஓகே, ஆக்சுவலாக இது வெளியேந்து கேட்ட கேள்வி தான். அண்ட் ஆனால் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த கேள்வி, அதனால தான் செட் பண்ணேன். ஓகே, டேஷ் எந்த பௌத்த நூலில் அஜதா சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகத நாட்டு மன்னன், ஓகே, ஒரு ஃபேமஸான மன்னன் இவன், மகதாஸுடைய பிந்து சாகாவுடைய பையன் அஜதா சத்ரு. இவன் வந்து புத்தகை வந்து மீட் பண்ணான், பார்த்தான், பேசினான் அப்படின்னு சொல்லி நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த நூல்? ஜீவக சிந்தாமணி, ஓகே, அதுக்கப்புறமா அச்சரங்க சூத்ரா, கல்ப சூத்ரா, சமன்னபன்ன சூத்ரா, ஓகே, சமன்னப சூதா அப்படின்ற புத்தகம். எந்த புத்தகத்தில் இல்லை எந்த நூலில் அப்படின்னு சொல்லலாம். எதில் வந்து அஜதா சத்ரு போயிட்டு புத்தகை மீட் பண்ணாகு அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, ஆன்சர் எஸ். 21 ஆன்சர் வந்து டி. இது புக்கில் இல்லை, அதனால் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, சமன்ப சுதா. ஓகே, 21 ஆன்சர் வந்து டி. சரிங்களா? சூப்பர், குட் ஒன், குட் ட்ரை. அடுத்தது 22வது கேள்வி. After the death of Buddha, the tenets and the other aspects of Buddhism were decided upon in the Council of Buddhist Monks. புத்தகின் மரணத்துக்கு பிறகு பௌத்தத்தின் கொள்கைகள் மற்றும் பிற அம்சங்கள் முடிவு செய்யப்பட்டன பௌத்த பகுதி பிக்குக்களின் சபைகளில். பிக்குக்கள்னா பிக்ஷு அப்படின்னு சொல்ல, பிக்ஷுஸ் அல்லது மாங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அவங்களோட சபையில். அது என்னென்ன? 4 Buddhist council were held. First Buddhist council was held at Rajagaha after Buddha's death. It was headed by Ananda. Okay, இதில் எது சரி?
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவுன்சில்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கப்படும். கேள்வி வகை நிறையவே வாய்ப்புக்கு 4 கவுன்சிலையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஆக்சுவலாக 1997 சம்திங் நினைக்கிறேன். ஓகே, அப்போ தான் வந்து இன்னொரு கவுன்சில் ஒன்று நடத்தப்பட்டது. ஏன்னா ஒவ்வொரு கவுன்சிலும் 100 வருஷம் கேப்பில் நடத்துவாங்க. அது எதுக்காக அதை நடத்துகிறாங்க அப்படின்னா 100 வருஷம் கேப்பில் ஏதாவது தேவையான விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கும் தேவையில்லாத விஷயங்களை காலத்துக்கு ஏற்ப அந்த பௌத்தத்துலேருந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் நடத்தக்கூடியது அந்த கவுன்சில். ஓகே, ஸோ 22nd ஆன்சர் வந்து சி 1 and 2 சார். எஸ், எக்ஸாக்ட்லி 1 and 2 பிகாஸ் இது ஆனந்தால உப்பாலி அப்படின்றவர் தான் இதை தலைமை தாங்கினார். ஓகேவா, சேர்மன் இவர் தான். ஓகே, குட் ஒன், சூப்பர். மற்றதெல்லாம் கரெக்டு தான். 23rd question. Second Buddhist council met at Vaishali in a century after Buddha's death. ஓகே, மிகப்பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், இந்த கொஷின் அவுட் ஆயிடுச்சு, அதனால் இந்த கொஷினை விட்டுடலாம். சரிங்களா, நான் ஆப்ஷன் கட் பண்ணும் போது அந்த கட் பண்ண இடத்துல டேஷ் போடாமல் அப்படியே ஆப்ஷனை கொடுத்துட்ருக்கேங்க. ஓகே, ஸோ இது லீக் அவுட் ஆயிடுச்சு இந்த கொஷின், ஸோ அதனால் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, வைஷாலி செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில், அதாவது புக்கிலேருந்து கட் பண்ணும் போது இங்கே ஒரு டேஷ் போடுறதுக்கு பதில் அப்படியே விட்டுட்டுருக்கேன், அதை ஹைட் பண்ணாமல். ஓகே ஃபைன், 23rd கொஷின் யாருக்குமே ஆன்சர் கிடையாது. சரியா, 24th கொஷின். ஓகே, 24th கொஷின். லாஸ்ட் செக்ஷன் கால்ட் கதவத்து வாஸ் ஆடட் டு டேஷ். இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி எரர் ஆகிடுது, கரெக்டாக பார்க்க முடிய மாட்டேங்குது. ஃபைன், அதாவது கதவத்து என்று அழைக்கப்படும் கடைசி பகுதி டேஷில் சேர்க்கப்பட்டது. வினய பிட்டகா, சுத்த பிட்டகா, அபிதம்ம பிட்டகா, ஜாதகா டேல்ஸ். ஓகே, கதவத்து அப்படின்றது எதில் ஆட் பண்ணப்பட்டது? வினய பிட்டகாவா, சுத்த பிட்டகாவா, அபிதம்ம பிட்டகாவா, இல்லை ஜாதகா கதைகளா? இதில் ஆட் பண்ணப்பட்டது. ஓகே, கதவத்து அப்படின்றது புக்லேயே இருக்கும் இந்த பாயிண்ட் எல்லாமே. இப்போ திரும்ப ஆக்சுவலாக சொல்கிறேனே, இதை கொஷின்ஸை பார்த்துட்டு, ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அந்த பேகால் முன்ன பின்ன கவர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ போய் புக்கை எடுத்து படிச்சிங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். ஏன்னா எதெல்லாம் இப்போ நீங்கள் தப்பு பண்ணிக்கிங்க, இதெல்லாம் ஆன்சர் பண்ணிங்கன்னு மைண்டில் நிற்கும், அதோடு படிச்சிங்கன்னா கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, எஸ், ஆன்சர் வந்து இந்த கதவத்து அப்படின்றது இறுதி பகுதி எதில் சேர்த்தாங்கன்னா அபிதம்ம பிட்டகம், அபிதம்ம பிட்டகத்தில் தான் சேர்த்தாங்க. ஓகேவா, ஸோ ஆன்சர் சி இஸ் ரைட். And then last question. Which books explains 4 noble truth of Buddhism? ஓகே, இது குரூப் 1ல் கேட்ட கொஷின். இப்போ குரூப் 1ல் கேட்ட கொஷின், அதை நான் அப்படியே கட் பண்ணி இதில் வச்சுட்டேன். ஓகே, இது குரூப் 1ல் கேட்ட கொஷின். விச் புக்ஸ் பௌத்த மதத்தின் 4 உன்னத உண்மைகள் அல்லது பேர் உண்மைகள் எந்த புத்தகத்தில் விளக்குகிறது? நிட்டி பிரககன், பெட்டகோபட்சே, புத்ததத்தா, ஆனந்தா. ஓகே, எந்த நூலில், எந்த புத்தகத்தில் இந்த 4 பேர் உண்மைகள் அப்படின்னு புத்தருடைய கோட்பாடு சொல்லப்பட்டிருக்கு? அது எதிலிருந்து எடுக்கப்பட்டது? நெட்டி பிரககன், பிட்டகோபதேஷா, புத்ததத்தா, ஆனந்தா. ஓகே, இது குரூப் 1உடைய கொஷின். இது புக்கில் இல்லை தான். ஓகேவா, குரூப் 1ல் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தாம்பா. ஓகே, ஸோ ஆன்சர் பார்க்கலையா? குரூப் 1 யாருமே செக் கூட பண்ணலையா? எஸ், 25th ஆன்சர் வந்து சி, புத்ததத்தா. ஓகே, நானும் புக்கில் செக் பண்ணேன், புக்கில் இல்லை, நெட்டில் சர்ச் பண்ணாலும் அந்தளவுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக கிடைக்கல. பட் ஆன்சர் கீழே சி தான் இருக்குது. ஓகே, புத்ததத்தா. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ 25 கொஷின்ஸ் நம்ம இன்றைக்கி முடிச்சிட்டோம். சரி, தெரியாத லாங்குவேஜில் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை எடுக்கும் கண்டிப்பாக இது. ஓகே, ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக அந்தந்த மொழி, சான்ஸ்கிருத், பாலி, பிரகிருத மொழியில் வந்தது தான் இதெல்லாம், அதனால தான் அப்படி இருக்கும். ஓகே, ஸோ புத்திசம் முடிச்சிட்டோம். நான் உங்களுக்கு திருப்பி அடுத்த டாபிக் எப்போ வருதுன்னா, உங்களுக்கு ஃப்ரைடே டெஸ்ட் இருக்குல்ல, நான் ஃப்ரைடே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு, இல்லை சாட்டர்டே அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் என்னென்ன கிளாஸஸ் டெஸ்ட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
புத்திசம் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஜெயினிசம் எடுக்கும். மற்ற 2 டாபிக்ஸ் ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரியா பாலிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே 2 டாபிக் அந்த மாதிரி முடிச்சுக்கிட்டே போகலாம். ஓகே, ஹிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் ஃபார்வர்டாக போயிட்டுருக்கோம். இன்னும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாலிட்டி ஒன்று தான் பார்த்து வச்சுருக்கோம். ஓகேவா? அதனால் அது கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாட்டனி ஜூவாலஜி. ஓகே, மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுவோம். ஸோ பட் நேத்தி பிரகரணா தான் சார் சொன்னீங்க சார் கிளாஸில். பட் நித்தி பிரகரணா தான் சார் சொன்னீங்க கிளாஸில். அப்படியா? இல்லையே, நான் சொல்லியிருக்க மாட்டேனே. ஏன்னா பிகாஸ் எனக்கும் அந்த கண்டென்ட் தெரியாது ஆக்சுவலி. ஓகேவா? வேக ஒரு ஆக்சுவலாக பிரகரணான்ட்டில் அது வேக ஒரு டாபிக் ஏதாவது சொல்லியிருப்பேன். ஓகே, அந்த நேம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். பட் நான் அது எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது, நான் சொன்னதே இல்லை. பிகாஸ் எனக்கும் அது அப்போ தெரியாது. ஏன்னா அது புக்கில் கிடையாது அந்த பாயிண்ட்டு. குரூப் 1 எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் தான் நானும் போய் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். பட் பெருசாக எங்கே சர்ச் பண்ணாலுமே நெட்லேயும் கிடைக்கல அந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக. அப்புறமா அது புத்திசம் ஏதோ கிளிக் போய் எதுக்குள்ளேயோ போய் கடைசியாக புத்திசம் புக்ஸுன்னு சொல்லிட்டு ஏதோ ரெஃபரன்ஸை காட்டி அது உள்ளே போயிட்டு எங்கேயோ லைனில் நடுவில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு தான் அப்புறமா தெரிஞ்சது அது. ஓகேவா? அண்ட் ஃப்ரைடே என்ன டெஸ்ட்டு? ஓகே, நாளைக்கு எஸ்எஸ்சிக்கான டெஸ்ட்டு லைட்டு. ஓகே, லைட்டு டாப்பிக்கு. சரிங்களா? ஃப்ரைடே வந்து இது எஸ்எஸ்சி, ஃப்ரைடே வந்து டிஎன்பிஎஸ்சி, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் தானே? எஸ், யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். மறக்காமல் நல்லா படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஃப்ரைடே நடுவில் ஒரு நாள் டைம் இருக்குது, ஒரு நாள் 2 நாள் கிட்ட டைம் இருக்குது. ஏன்னா நைட் 9 தானே ஸ்டார்ட் பண்ண போங்க, ஃப்ரைடே 9 தானே. தேர்ஸ்டே ஃப்ரைடே 2 நாள் டே ஃபுல்லாக டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக உட்காந்து படிங்க யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ஐ திங்க் வந்து உங்களுக்கு யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு 6th புக்கில் இருக்குது. ஆனால் அது பெருசாக அதில் ஒர்த் இல்லை, டாபிக் இல்லை. 8th புக்கு 9th புக்கு வரும். அப்புறமா 10th இருக்கான்னு தெரியல. 7th 8th 9th 10th இந்த 4 புக்கில் ஏதோ 3 புக்கில் மட்டும் இருக்கும். ஓகேவா? அதில் செக் பண்ணேன். கிளாஸ் வரும்போது காமிக்கிறேன் சார். அப்படிங்களா? ஓகே, சொல்லுங்கள். ஓகே, ஏன்னா நான் எடுத்த மாதிரி நெட்டி பிரகரன் இது கண்டிப்பாக புக்கிலே கிடையாது. இது செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபிசிக்ஸ் எந்த ஸ்டாண்டர்ட் சார் புக்கு? ஐ திங்க் ஃபிசிக்ஸ் நான் நோட் பண்ணலைங்க. 6th புக்கில் இருக்குது. அதுக்கப்புறமா 7th 8th 9th 10th இந்த 4 புக்கில் ஏதோ 2 புக்கில் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். ஒன்றுமே இல்லை, டேர்ம் ஓப்பன் பண்ணிங்க, புக்கு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. எல்லாத்துலையும் டேர்ம் ஒன் மட்டும் பாருங்கள். ஏன்னா எல்லாத்துலையும் ஃபஸ்ட்டு டாபிக் இதான் வரும். டேர்ம் 1 பார்த்துக்கோங்க எந்த டாப்பிக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மொத்தமே உங்களுக்கு 6th to 10th புக்கில் ஏதோ 3 ஸ்டாண்டர்டில் மட்டும் தான் இருக்குது, 2 ஸ்டாண்டர்டில் கிடையாது. 6 7 8 9 10 5 புக்கில் 2 ஸ்டாண்டர்டில் கிடையாது, 3 ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. 6th புக்கையும் விட்டுருங்க, ஏன்னா அதில் ரொம்ப பேசிக்ஸ் அதில் கொஷின் கேட்குற மாதிரி இல்லை. ஓகே, அதான் மற்ற 2 புக்கு தான் இருக்கும். அப்போ பார்த்துக்குங்க. 2 புக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 பேஜஸ் வரும்னு வச்சுங்களேன். ஒரு 20 பேஜஸ் 2 நாள் படிக்க முடியாதா? படிங்க. கொஷின்ஸ் வந்து இதுக்கு மேலே தான் செட் பண்ணணும். நான் நைட்டு தான் நாளைக்கு தான் செட் பண்ணணும். நாளைக்கு நைட்டு தான் செட் பண்ணணும் கொஷின்ஸு. ஸோ கொஞ்சம் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் ரொம்ப டீப்பாக பார்க்க வேணாம் இல்லை சார், வேணவே வேணாம். ஓகேவா? ஃபிசிக்ஸ் வந்து பார்க்க வேண்டாம். கெமிஸ்ட்ரி நல்லா டெப்த்தாக பாங்க. ஏன்னா உங்களுக்கு 4 டாப்பிக்கு கண்டிப்பாக 3 கொஷின் அப்படியே வந்துடும் கெமிஸ்ட்ரியில். அண்ட் தென் பாட்டனியில் டெப்த்தாக பாங்க. ஏன்னா அதுவும் வந்து 3 டாப்பிக்கு கண்டிப்பாக 2 கொஷின் வந்துடும். அதுக்கு அடுத்தது ஜுவாலஜி 12 டாபிக் இருக்குது, 14 டாபிக் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா குரூப் 1ல் ஒரு கேள்வி தான் வந்துச்சு. மேபி குரூப் 2ல் உங்களுக்கு ஜுவாலஜியில் போட்டு நல்லா கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பேலன்ஸ்டாகவே போகுது பெட்ரு குரூப் 2வை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குரூப் 2 மாடல் கொஷின் பேப்பரில் ஜுவாலஜிலேருந்து கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் குரூப் 1ல் கேட்கல. அப்போது குரூப் 1க்கும் 2க்கும் ஏதோ ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணுறான். ஓகேவா? ஏன்னா ஒரே சிலபஸை வச்சு 2 எக்ஸாம் எடுக்கணும்ல. அப்போ ஒன்றுத்தில் பாதி இன்னொன்றுத்தில் பாதி தான் கேட்கலான்றது அர்த்தம். நீங்கள் போயிட்டு பேப்பர் 1 and 2 ஓகே, பேப்பர் 1 and 2 உடைய அதாவது குரூப் 1 பேப்பரு, குரூப் 1 அதுக்கப்புறமா குரூப் 2 மாடல் கொஷின் பேப்பர் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி அனலைஸ் பண்ணோன்னா பாலிட்டி இதில் எத்தனை கேட்டிருக்கான், இதில் எத்தனை கேட்டிருக்கான். ஓகே, அப்புறமா அந்த பாலிட்டி இதில் எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு, இதில் எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின் வந்து இதை பார்த்தாலே வந்து உங்களுக்கு எதை மட்டும் படிக்கணுன்ற ஐடியா கிடச்சிரும். இந்த மாதிரி பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி யார் இந்த வேலையை பண்ணுறீங்களோ அவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பர்ஃபெக்டாக படிப்பீங்க. மற்றவங்க எதை படிக்கணும்னு தெரியாமல் கடைசி வரைக்கும் யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, இது செஞ்சால் தான், இது தானாக செஞ்சால் தான் அவங்க மற்றவங்க எடுத்து கொடுத்தாலும் அந்த ஒர்க்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது உங்களுக்கு. ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிளாக வாட் இஸ் வாட்னு பார்த்தா போதும்ல சார், பிகாஸ் நிறைய டாபிக் இருக்குது சார், ஜஸ்ட் 2 to 3 மார்க்ஸ் தானே சார் கேட்காங்க.
ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாருங்கள் போயிட்டு. லாஸ் எல்லா டாப்பிக்கும் பார்த்துக்குங்க. யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் பார்த்துங்க. ஏன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்னா யூனிட் அண்ட் டாபிக் மட்டும் இல்லை, எல்லா டாப்பிக்கில் வர அந்த எஸ்ஐ யூனிட் அந்த டைமென்ஷன் கேட்பாங்கல்ல, அதுதான் எக்ஸாமில் வரும். அதனால் இதை பார்த்துங்க. அதுக்கப்புறமா சயின்டிஸ்ட்டு இன்வென்ஷனு, அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இது 3 பார்த்துங்க. இது 3 பார்த்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு இதுலேருந்தே 1லேருந்து 2 கேள்வி வந்துடும். மற்ற ஒரு கேள்வி தான் எங்கேயாவது ஒன்று கேட்பான், அது யாராலையுமே ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ 3 மார்க் நீங்கள் இந்த மாதிரி இந்த 3 டாப்பிக்கை படிச்சிங்கன்னா பாதி மார்க், அதாவது 3ல் 1 மார்க் இல்லை 2 மார்க் தட்டலாம் தாராளமாக. கெமிஸ்ட்ரி பாட்னி 4 டாபிக் தான் சார், அது ஓகே. பட் ஃபிசிக்ஸ் தான் சார் நிறைய டாபிக். எஸ், கெமிஸ்ட்ரி பாட்னி 4 டாபிக் தான் இருக்குது. அது நீங்கள் படிச்சிங்கன்னா 3 மார்க் இல்லை 2 மார்க் அப்படியே வந்துடும். ஸோ படிக்கிறது அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிரச்சனை இருக்காது. பட் ஜுவாலஜி வந்து உங்களுக்கு 14 டாபிக் வந்துடும். அதாவது ஹியூமன் ஃபிசியாலஜிலே 12 டாபிக் இருக்குது. அதுக்கப்புறமா டிசீஸு ஒரு டாப்பிக்கு, அதுக்கப்புறமா வந்து ஹெல்த் அண்டு நியூட்ரிஷன் ஒரு டாப்பிக்கு, ஹெல்த் அண்ட் ஹைஜீனு, அதுக்கப்புறமா ஜெனட்டிக்ஸ். 12, 13, 14, 12, 13, 14, 15 டாபிக் வருது உங்களுக்கு பயாலஜியில். இந்த குரூப் 1ல் இதில் மட்டும்தான் கொஷின் கேட்டிருந்தான், இது எதுவுமே கேட்கல. ஆனால் குரூப் 2ல் இதுலேருந்து ஒரு 3 கொஷின், கிட்டத்தட்ட 4 கொஷின் கிட்டத்தட்ட வந்திருந்தது. அதனால் ஜுவாலஜி இந்த டைம் கொஞ்சம் எஃபோர்ட் கொடுங்க கண்டிப்பாக. ஓகே, நான் சொல்கிறேன் எப்படி படிக்கணும் ஜுவாலஜி வரும்போது நான் சொல்கிறேன் கிளாஸில். ஓகேவா, ஃபைன். ஸோ செல்ஃபாக படிக்கவங்க தாராளமாக படிக்கலாம். நான் எதுவுமே எப்போவுமே என்கரேஜ் தான் பண்ணுவேன், டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். தாராளமாக படிக்கலாம். ஓகேவா, பட் கிளியர் பண்ணணும். கொஞ்சம் எனக்கு டீவியேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, ப்ராப்பராக போக மாட்டேங்குது அப்படின்னா ஏதாவது ஒரு கோர்சஸ் ஜாயின் பண்ணி பண்ணுறது பெட்டர். ஏன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு அது ஆக்குப்பை ஆகிடும். அந்த டைமில் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. அதனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கவங்க நம்ம வீடியோஸ் பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். ஓகே, அண்ட் தென் இது டெலகிராம் ஐடி, இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக இருக்கவங்க இது என்னோடய பிளேலிஸ்ட்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எப்படி படிக்கணும், குரூப் 2 பற்றி, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், யூனிட் 9 பற்றி எப்படி தெரியணும் அப்படின்னா என்னோடய பிளேலிஸ்ட் யூடியூப்பில் போய்ட்டு ஏஎஸ்ஏ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இது என்னோடய பிளேலிஸ்ட்டு. இதில் மொத்த வீடியோவுக்கு ஒரு கிளான்ஸ் அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு டவுட்டு வந்து கிளாரிஃபை ஆகிடும். ஏன்னா இதில் வந்து 45 மினிட்ஸ் 1 ஹவர் ஒவ்வொரு டாபிக் பேசியிருப்பேன். நம்ம ஜஸ்ட் மெசேஜில் இல்லையோ நான் மெசேஜில் உங்களுக்கு டெலகிராமில் சொல்கிறது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஓகே, வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, அண்ட் தென் நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொடுக்குற அப்டேஷன்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். ஓகேவா, ஃபைன் சார். ரயில்வே நெக்ஸ்ட் கிளாஸ் அரவிந்த் சார் கிளாஸ் கன்ஃபார்ம்? எஸ், ஆமாங்க, கன்ஃபார்ம்ங்க. அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, திரும்ப கிளாஸ் ரீஷெடியூல் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது வந்தாச்சு அரவிந்த் சார். ஓகேங்களா, ஸோ கூட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க எக்ஸாம்ஸ்க்கு, மேக்ஸ்க்கு எல்லாமே. ஏன்னா மேக்ஸ் கொஞ்சம் பேர் எல்லாமே டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருந்தீங்க, எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பட் சார் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சார் வந்து கம்பேக் கொடுத்துட்டாரு. ஸோ தட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இதுக்கு மேலே. ஸோ டோன்ட் வரி. ஓகேங்களா, ஸோ ஃபைன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அண்ட் வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா, பார்ப்போம் நம்ம நாளைக்கு எஸ்எஸ்சி லைட் டெஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே, அதை டிஎன்பிசி ஒழுங்காக நாளைக்கு உட்காந்து படிங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட்டு. ஓகேவா, ஃபைன். தேங்க்யூ ஆல், பபாய், குட் நைட். நோட்டிஃபிகேஷன் வரல சார் இன்னும் லைவுக்கு. வகும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, அது கொஞ்சம் அப்டேட் பண்ணுறது டிலே ஆகலாம் மேபி. ஓகே, வந்துடும். ஓகேவா, தேங்க்யூ ஆல், பபாய்.